அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3 திருவசனங்கள் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். God so loved the world so much that he gave his only son. யோவான் 3:16. தம் ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று பரிசுத்த தமத்திருத்துவத்தின் திருநாள். திரியேக சர்வேஸ்வரன், மூவொரு கடவுள், ட்ரினிட்டி என்று அழைக்கக்கூடிய நம் விசுவாசத்தினுடைய மையம், ஆழம், அதை சுற்றித்தான் அனைத்து மறை உண்மைகளும் அமைந்திருக்கின்றன. இன்னும் நிறைய ஆழமான கருத்துக்களையும் மேற்கோள்களையும் சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை காத்து பாருங்க, புரிஞ்சு கொள்ற அளவுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. புரியலன்னா பரவாயில்லை. அதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ஆப்கானிஸ்தானத்தில் நினைக்கிறேன் எங்கேயோ வந்து ISS தீவிரவாதிகள் ஒரு கோவிலுக்கு உள்ளார போறாங்க, துப்பாக்கி வச்சுக்கிட்டு. எல்லா சுருவத்தையும் கீழே தள்ளி போட்டு காலால போட்டு மிதிச்சு உடைச்சு தூள் தூளாக்குறான். அது சிலுவையா இருந்தாலும் சரிதான், இறுதி ஆண்டவர் இருந்தாலும் சரிதான், மாதாவா இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் தூள் தூளாக்குறான். வேதனையுறும். அந்த காட்சி அப்படியே வச்சிருங்க. 2வது, குஜராத்ல 9வது படிக்கிற பிள்ளைகளுடைய பாட புத்தகத்துல இந்தியில இயேசு ஒரு சாத்தான் அப்படின்னு பாட புத்தகம் பிள்ளைகளுக்கு. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பி அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட அங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி. இப்ப இதுக்கு எப்படி நம்முடைய ரியாக்ஷன் இருக்கும்? உடனே நம்ம எல்லாம் துப்பாக்கி எடுத்து போய் அவனை போய் சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சுட்டா நல்லதா? அது வல்ல தீர்வு. நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுவோர், நம்பிக்கை பெறாதவர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர். இப்ப படிச்சேன் இல்லையா நற்செய்தியில ஏது சொன்ன வார்த்தை தானே? அவன் செயலுக்கு அவன் கண்டிப்பாக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், செய்வான், செய்ய வைக்கப்படும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். அதான் பழமொழி தமிழ்ல, ரொம்ப சுலபமா. ஆகவே அவன் அப்படி தீமை செய்யறானா, ஒன்னும் நீங்க பதட்டப்படாதீங்க. அவன் செய்யற நல்லதுக்கும் தீயதுக்கும் அவன் தீர்ப்பு வருவான். நாம் யார் தீர்ப்பிடுவதற்கு? நம்ம ஒண்ணும் கிடையாது.
கடவுள் பார்க்க மாட்டாரு. உண்மையான கடவுளாக இருந்தால் சொல்றோம் இல்லையா, நம்ம உண்மையான கடவுள், வல்லமையுள்ள கடவுள். The God of Yahweh is a mighty God. பாரவ மன்னன் சொன்னான், பார்த்து தெளிஞ்சு போய், புத்தி தெளிஞ்சு, பைத்தியம் தெளிஞ்சு போய், அதிகார மமதை எல்லாம் போன பிறகு சொல்றான், The God of Yahweh is a mighty God. ஏன் கடவுள் எல்லாம் சும்மா வெத்து வேட்டு. பாரவ மன்னனாச்சே, அவன் ஒரு பெரிய பால் கடவுள் வச்சிருந்தான் தன்னுடைய அரண்மனைக்கு முன்னாடி. அந்த பால் கடவுளுக்கு முன்னாடி சொல்றான், நீ வெத்து வேட்டு. The God of Yahweh is a mighty God. அதான் வந்த மக்களே, யாவே கடவுள், உண்மையான கடவுள், பழைய ஏற்பாடு. இதோ இன்றைக்கு மூவொரு கடவுள் கொண்டாடுறோம் இல்லையா, பிதாசுதன் பரிசுத்த ஆவி. ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் கொள்ளுங்க. He is a mighty God. நாம் அவருடைய மக்கள், அவர் பிள்ளைகள், அவர் மந்தையின் ஆடுகள். சங்கீதம் 100. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைகள். அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே. அவன் முட்டாள்தனத்தில் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், செய்யட்டும், பதட்டப்படாதே. அவனுக்கு நிச்சயமாக படி அளக்கப்படும். இப்ப ஒரு ஜனசஞ்சரமா சொல்றேன், நம்ம பொம்பளைங்க திட்டுவாங்க இல்லையா, சண்டை வந்தா எப்படி திட்டுவாங்க? திட்டுறது ஒரு பக்கம் இருக்கும், வாயிலேருந்து வருமே அச்சிஷ்ட வார்த்தை, எப்பா காது கொடுத்து கேட்க முடியாது இல்லையா. அது கொழா சண்டையா இருந்தாலும் சரி, குப்பு சண்டையா இருந்தாலும் சரி, சாக்கடை சண்டையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சண்டையா இருந்தா, ஒரு சண்டையில ஒருத்தி திட்டுறா. எப்படி தெரியுமா திட்டுறா? ஹார்லிக்ஸ் குடிச்சவள, பூஸ்ட் குடிச்சவள, காஃபி குடிச்சவள. மேல எங்களையும் பாக்குறாங்க, என்னடி அவ கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்றா, நீ என்னவோ ஹார்லிக்ஸ் குடிச்சவ, பூஸ்ட் குடிச்சவ. அவ குடிச்சது அவ சொல்றா, நான் குடிச்சது நான் சொல்றேன். எப்படி திருப்பி அடிச்சாச்சு பாத்தீங்களா? நீ கெட்டவளா, அசுத்தமானவளா? ஓ வார்த்தை அப்படிதான் இருக்கும், என்ன அப்படிதான் இருக்கும், சிந்தனை அப்படிதான் இருக்கும். என்னுடைய சிந்தனை அப்படி இருக்காது. அதுதான் தன்மை. நிகருக்கு நிகர் சண்டை போட முடியுமா? பண்ணி கூட போய் நம்ம சண்டை போடுமா? என்ன ஏன் இப்படி சட்டை அழுக்காக்கணும், உன்னை என்ன பண்றேன் பாருங்க, நம்ம சட்டை இன்னும் தான் அழுக்காகும். குலைக்கிற வெறினே அது பாட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கு, நீ பாட்டு நேரா போ, வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் தைரியமாக இரு, அஞ்சாத. குலைக்கிற நாயை பத்தி பயப்படாத, அது குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது வெறி பிடிச்ச நாய், சொறி பிடிச்ச நாய், அதுக்கு நல்லது வராது. நல்லவைகளாகத்தான் இருக்கும். ஆகவே இத்தகைய பண்புமிக்க மக்கள் நாம். அரச குருத்துவ திருக்குள கூட்டம். நம் கடவுள் வல்லமையான கடவுள், மூவொரு கடவுள், பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அந்த சிலுவை அடையாளம் போடும் பொழுதே நாம் அந்த மூவொரு கடவுளை நினைவு கூறுகிறோம். இப்ப கொஞ்சம் ஆழமா போலாம். இது வரைக்கும் கருத்து, ஜனசஞ்சரமான கருத்துக்கள் சொன்னேன், கொஞ்சம் உங்கள் உள்ளத்தில் பதிய. இப்பொழுது அன்பினால் நிறைந்திருக்கிற இறைவன் உள்ளத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது இருந்து கொண்டேதான் இருக்கும். கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார், சளைக்க மாட்டார். என்ன நீ அடிக்கடி கேட்கிறிய, நச்ச பண்ணிட்டு இருக்கிறிய? கேட்க மாட்டார். அது கூட ஒரு உதாரணம் சொல்லிருக்கா இல்லையா, அவன் ஃப்ரெண்டுன்னு இல்ல கூட பரவாயில்லை, அவனுடைய தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறதே நற்செய்தியில. மனுஷன்லே அப்படி இருக்கும்போது கடவுள் விடுவாரா? ஆகவே கொடுப்பதற்கு கொடுத்து கொண்டே இருப்பவர்கள். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. தமிழ்ல கொடுத்து சிறந்த கரங்கள் சிறந்தவன் கர்ணன். எல்லாம் கொடுப்பதற்கு உதாரணங்கள். ஆகவே நாம் கொடுத்து கொண்டே இருப்போம், அன்பை கொடுத்து கொண்டு வருவோம், அன்பை கொண்டாடுவோம் என்று வருகை பாடல்ல பாடணும். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ மதம் என்பது இந்த கேரிங் அண்ட் ஷேரிங், கரிசனமும் பிறருக்கு கொடுத்தலும் பகிர்தலும். இது ரெண்டு தான் தெய்வ தரிசனத்தை தரும். Trinity is somewhat a fascinating way of saying that God is love. If God is love, then there must be within his deepest nature a play of the lover, beloved and love. G.K. Chesterton பெரிய ஒரு பேராசிரியர், ஒரு அறிஞர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா போறாங்களோ அவங்க எல்லாம் இறை பக்தியில் ஆழமாக இருப்பாங்க. இந்த அரைகுறை தான் தள்ளாடும், சலசலக்கும், கூப்பாடு போடும். ஆழமற்ற கடல் கரையில ஆர்ப்பரிப்பதை போல ஆழமுள்ள கடல் அமைதியாக இருக்கும். இந்த பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அந்த திருத்துவம் என்பது அன்பே கடவுள் என்னும் கூற்றை மெய்ப்பிக்கும் ஒரு சக்தி. அன்பே கடவுள் என்றால் அவரது ஆளுமையில் அன்பு, அன்பு செய்பவர், அன்பு செலுத்தப்படுபவர் என்ற பரிமாணம் இருக்க வேண்டும். இவெல்லாம் அதுல இருக்குது. இந்த பிதாசுதன் பரிசுத்தாவின் போடும்போது இவ்வளவு ஆழம் இருக்குது. ஆகவே ஈ ஓட்டுற மாதிரி கொசு ஓட்டுற மாதிரி போட வேணாம். நல்லா பிதா சுதன் பரிசுத்தாவி அப்படின்னு போடுங்க. அது ஷார்ட் ஃபார்ம். அடையாளத்தினால பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆகவே இதெல்லாம் தயவு செய்து பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இவர்கள் எல்லாம் பக்தியினுடைய ஆழம், பரிமாணம்.
The doctrine of theology is the absoluteness of the relative. Pope Benedict XVI. Doctrine of Trinity would mean being for with the other. இந்த போப்பானவர் ஒரு டாக்மேட்டிக் தியாலஜியன். திருச்சபைக்கு ஒரு சவால், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி திருச்சபையினுடைய சத்தியங்களை எல்லாம் கட்டி காத்தவர். ஆகவேதான் அவருக்கு வெறுத்து போச்சு. திருச்சபையினுடைய அதிகாரிகள் பண்ணுகின்ற இந்த ஊழல்கள், அலும்புகள் தாங்க முடியல, டிசிப்ளின் எடுக்க முடியல. ஆகவே நான் ஒதுங்கிக்கிறேன். என்னால் என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பு இல்லை. கொள்கை ஒன்றா இருக்குது, செயல்பாடு வேற இருக்குது. அது சொல்லுவாங்க இல்லையா, படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில், சொல்லுவது ஜாமால, சொல்றதெல்லாம் எல்லா விதமான தீய செயல்களும். அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? வெளி வேஷம், ஜெபிக்கிற மாதிரி தோற்றம், வெள்ளை அடித்த கல்லறைகள், ஒண்ணும் பண்ண முடியல. நான் ஒதுங்கிக்கிறேன், வேற யாராவது வந்து செயல்படுத்தும். இப்ப வந்திருக்கிற வெள்ளாசிரியர் அன்பினால், இந்த கட்டுமானத்தினால் அல்ல, அன்பினால். ஆகவேதான் போறாரு. அந்த பெரிய வியாழக்கிழமைக்கு போய், ஜெயிலுக்கு போய், அசைலம் போய், அந்த யாரெல்லாம் அகதிகளாக வந்திருக்கிறாங்களோ அவங்க பாதங்களை கழுவுறார். அதுல முஸ்லீம் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. இந்த முட்டுக்கட்ட முடிய கத்துறதுமே, எப்படி போய் ஒரு பெண்கள் காலை கழுவலாம்? எப்படி போய் முஸ்லீம் காலை கழுவலாம்? சொல்ல முடியுமா? போப்பானவர்கிட்ட யார் நீ? தூசி. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாரிசு, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழும் கடவுளின் பிரதிநிதி. ஆகவே அந்த அன்பை நான் கொடுக்கிறேன், யாருக்கு தேவையோ கொடுக்கிறேன். எவ்வளவு உறுதி பார்த்தீங்களா? அதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஆகவே இவர் இந்த டாக்மேட்டிக் தியாலஜியாக இருந்தாலும் ஆழ்ந்த தத்துவங்களை கொடுத்தார். அந்த ஆழ்ந்த அன்பை வெளிப்படையாக translated his love into actions, தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்துகிறார் தற்போதைய போப்பாண்டவர். தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோருடையும் உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரே மக்கள் குலம்தான் திருச்சபை. புனித சிப்ரியான், திருச்சபையினுடைய புனிதர்கள் இந்த ஆழத்தை அவ்வப்பொழுது மக்களுக்கு தெளிவித்தவர்கள். God surrounds us with a relationship that He is. When we surrender ourselves to the Trinitarian love, then we would find ourselves fully alive. தான் இருக்கும் உறவு முறையில் இறைவன் நம்மை சூழ்ந்துள்ளார். தமத்திருத்துவ அன்புக்கு நம்மையே முற்றிலும் சரணாகதியாக்கினால் முழு உயிரோட்டம் உள்ளவர்களாக காணலாம். தமத்திருத்துவம் என்றால் என்ன? தமம் என்றால் ஒன்று, திருத்துவம் என்றால் மூன்று. ஒரே கடவுள் மூன்று கடவுளாக, மூன்று ஆட்களாக இருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. ரொம்ப எளிமையா சின்ன குறிப்பிடத்துல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எத்தனை ஆட்களா இருக்கிறார்? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூன்று ஆட்களா இருக்கிறார். மூன்று ஆட்கள், மூன்று கடவுளா? ஒரே கடவுளா? ஒரே கடவுள் தான். எப்படி ஒரே கடவுள்? இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுவாவம் இருக்கிறபடினாலே மூவரும் ஒரே கடவுள். தெரிஞ்சிருந்தா பாராட்டு, தெரியலன்னா தலையில கொட்டு, நீங்களே கொட்டிங்க. ஞாபகம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெரி குட். தெரியலையா? மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் என்னைக்காவது. ஆகவே இந்த ஏகம், பரிசுத்தம், தமம், திருத்துவம், ஒரே கடவுள். இந்த ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன். ஞானஸ்தானம் இருக்கும்போது வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். இன்னொரு வாரம் வானமும் பூமியும் பாடுவோம். இன்னொரு வாரம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். இன்னொரு வாரம் த நிசியன் கிரீட் என்று சொல்லக்கூடிய நைசியாவில் திருச்சபை கொடுத்த விசுவாச பிரமாணம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அதான் காலங்காலமா பாடிட்டு வந்தாங்க. கிரேதோ என்னும் பாத்திரமும் நீ போத்தன். அருமை அருமை அருமை. அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் போச்சு. பாட்டி மஞ்சள் குடிச்ச கதையா முடிஞ்சு போச்சு. இப்ப வானமும் பூமியும், வானமும் பூமியும், அதை கூட சொல்றதுக்கு நம்மளால முடியாது. டிவியில வர்றது பார்த்து கூட முடியல. இப்ப எங்க ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், அது பெருசு. அதை சொல்லி முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நமக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை, தெரியவும் தெரியாது. ஆக இனி செய்வோம். இவைகளெல்லாம் ஆழமாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற உண்மைகள். தெரிந்து கொள்ள வேண்டும், மேலோட்டமாக அல்ல. ஆகவே இவைகளின் அடிப்படையில் இந்த மூன்று கடவுளுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு பரஸ்பரம், நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு இவ்வளவு இருக்காதா? கிடையவே கிடையாது. மூவருக்கும் சரிசமமான அன்பு, நேசம், பவர், சக்தி எல்லாம் இருக்குது. ஆகவே நம்முடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்றால் இவைகளை கடைபிடிப்போம். A happy home resides
4 cups of love, 5 spoons of hope. 3 cups of forgiveness, 3 quarts of faith. 2 cups of loyalty, 2 spoons of tenderness. 1 cup of friendship, 1 barrel of laughter. 4 கோப்பை அன்பு, 5 கரண்டி நம்பிக்கை. 3 கோப்பை மன்னிப்பு, 3 பங்கு விசுவாசம். 2 கோப்பை பிரமாணிக்கம், 2 கரண்டி சாந்தம். 1 கோப்பை நட்பு, 1 பீப்பாய் சிரிப்பு. சிரிப்பு எவ்வளவு இருக்கணுமா? ஒரு பீப்பாய் நிறைய, ஒரு பேரல் நிறைய. வீட்டில மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வீட்டில மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே இருத்தல் வேண்டும். அது கொஞ்ச நஞ்ச இல்ல, ஏனோ தானோ என்று அல்ல. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் குட் மார்னிங், ஹாய் ஹாய், எப்படி இருக்கிற இது கிடையாது. இன்னும் ஆழமாக நம்முடைய உறவு முறை இருக்க வேண்டும். ஒரு பீப்பாய் சிரிப்பு. Take love and loyalty, mix it thoroughly with faith, blend it with tenderness, kindness and understanding, add friendship and hope, sprinkle abundantly with laughter, bake it with sunshine, serve daily with generous helpings. அருமையா, ஒரு புட்டிங் செய்யும் போது என்னென்ன செய்யறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டுமே என்று கொடுக்கப்படுகின்ற ஒரு தத்துவம். அன்பையும் பிரமாணிக்கத்தையும் விசுவாசத்தோடு கலந்து, சாந்தம் பிரியம் புரிந்து கொள்ளுதலுடன் சேர்த்து, நட்பையும் சேர்த்து, நம்பிக்கையை சிரிப்போடு தெளித்து, சூரிய ஒளியில் உலரச் செய்து, தினமும் தாராளமாக பரிமாறவும். நம்முடைய வீடுகளிலே குறைகள் இருக்குங்க. எந்த வீட்டுல தான் இல்ல? கஷ்ட நஷ்டம் இருக்கும், வேதனை சோதனை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பெரிதுபடுத்தாதே. ஒரு துன்பமா துயரமா மண்டையில வச்சுக்காத, எட்டி வை. இவர்கள் எல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆகவே அதைரியப்படாதே, அச்சப்படாதே, விரக்தி அடையாதே, வேதனை கொள்ளாதே, சோர்ந்து போகாதே. துணிமோடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பூசை அதுக்குதான். வந்து இன்னும் உன்னை உற்சாகப்படுத்திக் கொள். ரிஃப்ரெஷ், ரிவைவ் அண்ட் ரிலீவ். மறுபடியும் போ, வாழ்ந்து காட்டு, வாரம் பூரா வாழ்ந்து காட்டு. பெற்றவைகளை மனதில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை தொடர்ந்து போராடு. போராடுவதுதான் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை என்றால் அது சிலுவை வாழ்க்கையாக இருக்கும். மலர் தூவிய படுக்கை இல்லை. கல்யாணம் ஆன புதுசுல இருக்கலாம், ஹனிமூனு எல்லாம் துவக்கும் போது அப்படிதான் இருக்கும். போக போகதான் தெரியும், ஐயோ தேனெல்லாம் போயிடுச்சு, இப்ப எல்லாம் குத்துறது, அங்க குத்துது, இங்க முட்டுது, இங்க முடிக்குதுன்றோம். அதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. வாழ்க்கையில் இருப்பது யதார்த்தங்களை புரிந்து கொள். ஆகவே நம்முடைய ஜெபம் அது ஒவ்வொரு திருப்பலியிலும் மிக அழகாக கொடுக்கப்படுகிறது. வாசகம் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க. The grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all என்பதிலும், in the name of the Father and of the Son and of the Holy Spirit என்பதிலும் இந்த தமத்திருத்துவத்தினுடைய சுருக்கம் அமைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென்.